ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தெனை மாவும் கோதுமை மாவும் வச்சு ஒரு ரொட்டி பண்ணியிருக்கிறதுங்க. இது டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு, வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறந்த உணவுங்க இது. இதுக்கு நான் ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் சோம்பு, 2 வரமிளகா, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டு நல்லா ஒரு மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி ஒரு பவுலில் சேர்த்துக்கிட்டு, 1 கப்பு கோதுமை மாவு, 1 கப்பு தெனை மாவு, தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டு, அதில் எந்த மாவு அளந்த அதே கப்பில் 1 கப்பு தண்ணியும் ஊற்றி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்ட மாதிரி நல்லா பிசைஞ்சி சப்பாத்தி கூட தளர்வாக பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சி லைட்டாக மேலால் எண்ணெய் விட்டு மூடி போட்டு வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து எடுத்து ஒரு பால் நல்லா சாஃப்டாக ஊறி வந்துடுச்சு. அது ஒரு பால் மாதிரி பண்ணி ஒரு வாழை இலை எடுத்து வாழை இலை எண்ணெய் தடவி நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி திக்னஸில் பரப்பி விடலாம். நல்லா பரப்பி விட்டுட்டு ஒரு அடுப்பில் தோசைக்கல் வச்சு தோசைக்கல் நல்லா சூடாக விட்டு அதில் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்துடும், ஈஸியாக வந்துடும். லைட்டாக எண்ணெய் விட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு மெதுவாக கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம்னா நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி காலையில் ஒரு நாள் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு பாருங்கள். நான் காலையில் மோர் சாப்பாடு நேற்று வச்ச மோர் சாப்பாடும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு சாப்பிட்டேன்.